திருச்சியில் அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். புத்திசாலி, ஆனால் தன்னம்பிக்கை குறைவு. எதுவும் சிறப்பாக செய்யத் தெரிந்திருந்தும் சிறிய தவறு நடந்தாலே மனம் உடைந்து விடுவான். ஒரு நாள் வேலைக்குச் செல்வதற்காக அவசரமாகச் கிளம்பும்போது அவன் தயாரித்த முக்கியமான பிரசன்டேஷன் கோப்பை தவறுதலாக மடிக்கணினியில் அழித்துவிட்டான். மேலாளர் முன் பேச வேண்டிய செய்தி அனைத்தும் ஒரு நொடியில் காணாமல் போனது. அந்த நொடி அரவிந்தின் மனசு முழுவதும் இருள். ஏன் நான் இப்படி எப்போதும் தவறுகளே என்று எண்ணி தனக்குத்தானே சோர்ந்து போனான். அந்த நேரம் அலுவலகத்தில் வயதான கூலிப்பெண் மீனா அம்மா அவனிடம் வந்து மெதுவாக சொன்னாள், என் அன்பு மகனே, நாளை என்பது நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ளும் இன்னொரு சுத்தமான பக்கங்கள் நிறைந்த புத்தகம். இன்று தவறு நடந்திருக்கலாம், ஆனா நாளை அதை விட நல்லதை செய்ய முடியும். அந்த வரிகள் அரவிந்தின் மனதை சுத்தம் செய்துவிட்டன. தவறை பார்ப்பதற்கு பதிலாக அதை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பை பார்க்கத் தொடங்கினான். அடுத்த காலை அரவிந்த் புதிய கோப்பை இன்னும் சிறப்பாக உருவாக்கினான். வரிசையாக எழுதினான். புதிதாக யோசனைகள் சேர்த்தான். இரவெங்கும் உழைத்து அதிகம் நம்பிக்கை கொண்ட ஒரு பிரசன்டேஷன் தயார் செய்தான். அவன் பேசும்போது மேலாளரும் பணியாளர்களும் ஆச்சரியப்பட்டனர். அவன் பேச்சின் இறுதியில் அனைவரும் கைத்தட்டினர். அந்த சந்தோஷத்தை உணர்ந்த அவன் மனம் சொன்னது, நேற்றின் தவறு என்னை அழுத்தவில்லை, நாளை எனக்கு ஒரு புதிய பக்கத்தை உருவாக்கித் தந்தது. அந்த நாளிலிருந்து அரவிந்த் ஒரு சிறிய தவறு நடந்தால் கூட மனம் உடையாமல் நாளை மீண்டும் ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து உற்சாகமாக வாழத் தொடங்கினான்.